எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. இன்றைக்கி நம்ம ஹோம்மேடாக கீ எப்படி மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்மக்கிட்ட கீ எப்படி மேக் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. ஆல்ரெடி இதோட வீடியோ போட்டிருக்கிறேன். அது சிம்பிளாக தான் இருக்கும். டீட்டெயிலாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது கூடவேவும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு அஞ்சு வெஜிடபிள்ஸ்னு கூட சொல்லலாம். அது மட்டுமே 800 ரூபாய் பில்லு. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாத்தையும் எடுத்து போடுமா, இந்த கூடையில போடுங்க. அது எல்லாத்தையும் எடுத்து உள்ள போடுங்க. அது இல்லம்மா, ஏமா அது இல்லம்மா, இது தொலியெல்லாம் எடுத்து போடுங்க. தொலி ஏமா ஏன் இதுல போடுமா குப்பைய? நீ போடவே வேண்டாம் தாய், தங்க தாய், பேசாம இரு தாய். உட்காரு. பாலா தக்காளி என்னது அது? எங்க போகுது? ஆதி டுரா எங்க போகுது? பாலை காய்ச்சிக்கலாம். பாலில் உள்ள ஆடையை எடுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இதுக்கு நான் கவு மில்க் தான் வாங்கிட்டு இருக்கிறேன். இப்போது இதுக்கு முன்னாடி நான் பாக்கெட் மில்க் யூஸ் பண்ணேன். அதில் எனக்கு இந்தளவு ஆடை கிடைக்கல. ஃபுல் க்ரீம் மில்க் யூஸ் பண்ணால் கிடைக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது. எனக்கு இப்போ வரைக்கும் கிடைச்சது கிடையாது. காலையில் பால் காய்ச்சுவேன். அதை நல்லா ஆற விட்டுட்டு மத்தியானமாக எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுவேன். திரும்பி நைட்டு தான் பாப்பாக்கும் தம்பிக்கும் பால் காய்ச்சி கொடுப்பேன். அப்போது தான் அந்த ஆடையை கலெக்ட் பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இப்படியேவோ ஒரு 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணதுக்கேவோ எனக்கு எந்த அளவு ஆடை கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள். இது எனக்கு பாக்கெட் பால் வாங்கும்போது ஒரு நாள் கூட கிடைச்சதே கிடையாது. பசும்பால் வாங்குறதுனால நம்மளுக்கு எந்த அளவு யூஸ் ஆகுது அப்படின்றத பாருங்க. நம்ம தமிழ்நாட்டிலலாம் நிறைய டிப்போ பால் இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் பால் வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்பவுமே மிச்சமாகும். பாக்கெட் பால் 1/2 லிட்டர் 32 ரூபாய். இது பசும்பால் 25 ரூபாய் தான். எனக்கு 15 நாளாக இந்த ஆடையை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் பாதி மட்டும்தான் ஃபஸ்ட்டு நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன். நம்மளோட மிக்சியோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆடையை போடணும். எந்த அளவுக்கு சிசிஎஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வெண்ணெய் திரண்டு வரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஓட்டினீங்க அப்படின்னா நம்மளுக்கு வெண்ணெய் அப்படியே மேலே கலெக்ட் ஆகி நின்றும். நம்மளுக்கு ஈஸியாக எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் மொத்தமாக போட்டீங்க அப்படின்னா அது மொத்தமாக நம்மளுக்கு பிளெண்ட் ஆகி கீழே தண்ணி நிற்கணும் இல்லையா, அது நிற்க முடியாமல் மொத்தம் ரொட்டேட் ஆகி ஜூஸியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ உங்களோட மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டுமே ஆடையை சேர்த்து அதில் ஒரு டம்ளர் தண்ணி 2 ஐஸ் கியூப் சேர்த்து பண்ணுங்க. எண்ணெய் எடுக்கும் போது நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. வெயில் அடிக்கும் போது பண்ணாதீங்க. அதே மாதிரி மிக்ஸி ஜார் ரொம்ப ஹீட் ஆகுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வெண்ணெய் உருகி நம்மளுக்கு வெண்ணெய் கலெக்டே ஆகாது. இதுக்காக நீங்கள் ஃபுல்லும் ஐஸ் வாட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்கடுத்து அந்த பாத்திரத்துலையும் நான் ஐஸ் வாட்டர் தான் வச்சு அதில் நான் வெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கிட்டே வந்தேன். 15 நாளுக்கேவும் 1 லிட்டர் பாலில் எவ்வளோ வெண்ணெய் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். இப்போது வெண்ணெய் எடுத்தாச்சு. வெண்ணெய் எடுத்ததுக்கப்புறம் பேஸில் ஒரு வாட்டர் மாதிரி இருந்துச்சு இல்லையா, நம்ம தண்ணி ஊற்றினோம். அதுதான் நம்ம பட்டர் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். அதில் நான் ஃபஸ்ட் டைமாக ரோஸ் மில்க் எசன்ஸும் தேவையான அளவு சுகரும் சேர்த்து திரும்பி ஒருக்க நல்லா பிளெண்ட் பண்ணேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பட்டர் மில்க் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பால் பொருளை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நம்மளுக்கு வேஸ்ட் கிடையாது. குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வாய்க்குள்ள போகிற மாதிரியே தெரியல. நிஜமாவா? ஆமாம். குடிங்க போங்க. தம்பிக்கு கொஞ்சம் கொடுங்க.
நம்ம வெண்ணெயெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அடி கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வெண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை விட அதில் வந்து கால்வாசி வெண்ணெய் இருக்கணும். பேலன்ஸ் வந்து நிறைய கேப் இருக்கிற மாதிரியான ஒரு வடச்சட்டியை எடுத்துக்கோங்க. மேலே வந்து பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதை விட நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நான் வந்து எனக்கு மேலே வந்துக்கிட்டே இருந்துச்சு, நான் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் வந்து பெரிய பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலை வந்து இருக்காது. அதே மாதிரி நான் வந்து பட்டரை எடுத்த உடனேயும் உருக்கிறதுனால எனக்கு உடனே உருகிருச்சு. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா நிறைய வெண்ணெய் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் வந்து நெய் உருக்கிக்கலாம். நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா இந்த பட்டர்லேயும் நீங்கள் கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்து இந்த பட்டரை அப்படியே ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சமைக்கும் போது டெய்லியும் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பட்டரும் கிடச்சிருச்சு. எனக்கு நெய் தேவைப்பட்டதுனால நான் எடுத்த எல்லா பட்டரையுமேவும் நான் வந்து நெய்யாக உருக்கிட்டேன். இப்போ வந்து மேலே பொங்கி வந்த நுரையெல்லாம் அடங்கி கீழே போயிடுச்சா, இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் கண்ணாடி மாதிரி இருக்கும், அடியில் வந்து சேர ஆரம்பிக்கி. இப்போது நம்மளுக்கான நெய் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை இல்லாட்டி முருங்கைக்கீரை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை போட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் வாசனையாக இருக்கும். எனக்கு முருங்கைக்கீரை கிடைக்காததுனால நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அந்த கருவேப்பிலையை உருவி போட்டிங்க அப்படின்னா நெய் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அந்த முறையெல்லாம் அடங்கி பார்த்தீங்களா, நெய் வந்து என்ன கலரில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ஹோம்மேடாக எவ்வளோ அழகாக நெய் உருக்கிட்டோன்னு பாருங்கள். நெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ண போகிறீங்களோ அதில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஆனால் ரொம்பவும் நீங்கள் ஆற விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் திரும்பியும் நீங்கள் உருக்குனதுக்கு அப்புறம் தான் டப்பாவில் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து மணலாக வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்த்தீங்களா எந்த அளவு நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண நெய்யேவும் மணலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கலரும் பார்த்துக்கோங்க எந்த அளவு மஞ்சள் கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இடையில கசடு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதை வந்து வீட்டில் ஏதாவது லட்டு பண்ணிங்க அப்படின்னா அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து சத்து மாவு லட்டு பண்ணதுனால அது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இதே நான் வந்து முருங்கைக்கீரையை யூஸ் பண்ணி நெய் உருக்கியிருந்தேன் அப்படின்னா அந்த கசடை கேப்ப மாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்பவும் பிடிக்கும். இவ்வளோதாங்க, நெய் உருக்கிறது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் பார்த்து பக்குவமாக பொறுமையாக பண்ணணும், இல்லாட்டி அடியில் வந்து கருகிரும். ரோஜா செடி வச்சுருந்தேன் இல்லையா, அதோட சின்ன அப்டேட் உங்களுக்காக. வீட்டுக்கு பக்கத்தில் பில்டிங் ஒர்க் நடக்கிறதுனால அவங்க ஏதாவது காரை பூசுறது அப்புறம் காங்கிரீட் போடுறது அந்த மாதிரி பண்ணும்போது இந்த பக்கம் எல்லாமே வந்து விழுது. ஸோ நம்மளோட ரோஜா செடி மேலே மொத்தமேவும் காரையாக ஆயிடுச்சு. நான் வந்து ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டேன். எல்லா இலையுமேவும் எடுத்து விட்டுட்டு புதுசாக வந்து முளைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துட்டேன். ஏன்னா அது எல்லாமே வாடிடுச்சு. அதுவாக உதிர்ந்து அதுக்கப்புறமா முளைக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு காஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து இலையெல்லாம் எடுத்து விட்டுறணும். ரொம்ப காற்றடிக்குது இங்கே. இப்போவேவும் ஆடி மாதம் பிறந்த மாதிரி அந்த அளவுக்கு காற்றடிக்குது. நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் இந்த மாதிரி தான் காற்றடிச்சிட்ருக்கு இங்கே திருப்பதியில். பில்டிங் மேலே தார்பாய் போட்டிருக்காங்க பாருங்கள், அது கூட அந்த காற்று அந்த அளவு ஃபோர்ஸில் அடிக்கிறதுனால கட்டினது எல்லாமேவும் ரிமூவ் ஆயிடுச்சு. காற்றோட ஃபோர்ஸ் வந்து எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். நாளை வந்து இங்கே திருப்பதியில் கிடைக்கவே மாட்டேக்கி என்னோட பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் எல்லாமேவும். அதுக்காக ஆன்லைனில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேபிஎன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்குது. அங்கே ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் தான் வரும். அதில் வந்து 1/2 கிலோ 18 ரூபான்னு போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு 2 கிலோ ஆர்டர் பண்ணியாச்சு. பண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க 1 கிலோ வந்து 110 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. முதலையே விலை தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரே 1 கிலோ மட்டும் ஆர்டர் பண்ணிட்டு பேசாமல் இருந்திருப்போம். ஆனால் இதில் என்னோட இருக்குது என்னன்னா, எல்லா இடத்துலையும் 100 ரூபாய்க்கு அதிகமாக தக்காளி இருக்கும்போது ஆப்பில் மட்டும் எப்படி 1/2 கிலோ 18 ரூபாய்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கணும். இது வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாங்கினது 50 ரூபா அப்போது கிலோ. ஆனால் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை. ரொம்ப நாள் அவங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதை கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. அவசரத்துக்கு வழி இல்லாமல் வாங்கியாச்சு. விலை அதிகமாக இருந்தால் யாருமே தக்காளி வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு கம்மியாக வச்சுருந்தாங்களா அப்படின்றது தெரில. கேட்டால் ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணல நாங்கள் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு 1/4 கிலோ வந்து பச்சை மிளகா, 1/2 கிலோ பீன்ஸு, 2 மாம்பழம் 1/2 கிலோ இருந்துச்சு. மாம்பழமும் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க, வேறு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 1/2 கிலோ வந்து பச்சை பட்டாணி வாங்கியிருக்கு.
ஆர்டர் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு குவான்டிட்டி வந்து நிறையா தான் வாங்கணும். இதே பக்கத்து கடையில் வாங்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம். மார்க்கெட் போனாலுமே குவான்டிட்டி வந்து நிறையா வாங்கணும் தானே. அதனால் நான் எப்போவும் பக்கத்தில் வாங்கியே சமாளிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து பக்கத்துலேயும் கிடைக்காததுனால நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது என்ன தப்போன்னு தெரில, 800 ரூபா பில்லு. கிலோ வந்து சேமங்கிழங்கு, வெள்ளைப்பூடு வந்து ஒரு 1/2 கிலோ, இது எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு 800 ரூபா பில் போட்டிருக்கிறாங்க. விலைவாசி எந்த அளவுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்றத பாருங்க. கம்மியாக இருக்கிறவங்களுக்காக நம்ம வந்து பட்ஜெட் போடுறோம், ஒரு வாரத்துக்கு 200 ரூபாய்க்கு காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விலைவாசி எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, அவங்களால எப்படி 200 ரூபாய்க்கு வாங்கி ஒரு வாரத்துக்கு அவங்களோட குடும்பத்தை சமாளிக்க முடியும்? எந்த ஒரு காய்கறியுமே வாங்காம தானே இருக்க முடியும். இந்த வெஜிடபிள்ஸ் வந்து 2 வாரத்துக்கும் அதிகமாக வரும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவு வரும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக குழந்தைங்களையும் இன்வால்வ் பண்ணோம் அப்படின்னா அவங்களும் எல்லாத்தையும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் வந்து என்ன கலரில் இருக்கும், எந்த வெஜிடபிள்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் கற்றுக்க ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. மாதிரி காய்கறிகள் எல்லாம் பிரித்து வைக்கிறது, இது எல்லாமே நான் பாப்பா குழந்தையா இருக்கும்போது அவளுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போது தம்பிக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். அவனும் இதை எடுத்துகிட்டு வாடா, அதை பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் அதை கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களாக குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம அவங்கள செய்ய வைக்கவும் ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி குழந்தைங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க எப்படி நம்ம கிட்ட பேசணும்னு நம்ம எதிர்பார்க்கோமோ அதே இதை தான் நம்ம பேசணும். நம்ம எப்படி பேசுகிறோமோ அதை கேட்டு தான் அவங்க வளருவாங்க. ஸோ நம்ம கரெக்டாக பேசணும் அப்படின்னா அவங்களும் கரெக்டாக பேசுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்க முன்னாடி என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் நம்ம பேசணும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ மெமரி பவர் இருக்குது. நம்ம சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கே தெரியாமல் அவங்க கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் அதை வந்து நமக்கே திரும்பி சொல்லும்போது அப்போ தான் அதோட வேல்யூ என்ன அப்படின்றது புரியும். பூண்டு வாங்கினேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த பூண்டை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே பூஞ்சை வந்துடுற மாதிரி வந்துடும். இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாள் வரும். எனக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அதிகமாகவேவும் இது நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி பூண்டை வந்து ஸ்டோர் பண்ணும்போது நல்ல காத்தோட்டமாக இருக்கிற பகுதியில் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். அது பச்சை மிளகா மேலே உள்ள காம்பை எடுத்துகிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். காம்போடு ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அழுகுன மாதிரி ஆயிரும். அதே மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு நல்லா லாக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீன்ஸை வந்து கவரில் போட்டு நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் அடியில் ஒரு ட்ரே இருக்கும் இல்லையா, அதில் தான் நான் தக்காளியையும் பீன்ஸையும் போட்டு வைப்பேன். பீன்ஸ் மட்டும் இல்லை, வேறு எந்த காய்கறி வாங்கினாலும் அந்த அடியில் உள்ள ட்ரேயில் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா அதோட லைஃப் வந்து கொஞ்சம் நிறைய நாள் வந்து இருக்கும். அதே மாதிரி ஒரு கவரில் போட்டு அந்த கவரில் ஒரு 2-3 ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கவரில் வந்து தண்ணி விடும் இல்லையா, அந்த தண்ணி அப்படியே இருக்கும்போது நம்ம எடுக்காத பட்சத்தில் உள்ளேயே காய்கறி அழுகிறதுக்கு வந்து ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது. ஸோ ஹோல் இருந்துச்சு கவரில் அப்படின்னா அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து இருக்காது. எல்லாம் ஃபோல்டு பண்ணி எடுத்து கடைசியில் உள்ள ட்ரேயில் ஸ்டோர் பண்ணியாச்சு. பீன்ஸ் மஷ்ரூம் வாங்கியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ஃப்ரீசருக்கு அடியில் உள்ள ட்ரேயில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் எனக்கு நல்லாவே தாங்கும். எந்த கவரில் மஷ்ரூம் வந்து பேக் ஆகி வந்துச்சோ அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா அதே கரெக்டாக இருக்கும். அதை எடுத்து வேறு டப்பாலெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டிய அவசியம் வந்து நம்மளுக்கு இருக்காது. நான் வந்து மஷ்ரூம் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன், எத்தனை நாள் கழிச்சு மஷ்ரூமை வெளியில் எடுக்க அப்படின்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. இந்த மாதிரியான விளாக் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரியான நிறைய விளாக் வந்து எடுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் என்கேஜிங்காக இருக்கும். அது மாதிரி லைக் பண்ணவும் மறக்காதீங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் லைக் பண்ணுறது மூலமாக தான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. இது பேர் என்னதுமா? பட்டாணி. சொல்லு பாதி. என்னது? கிலா. கிலாவா? கிலா. கிலா. இந்தாங்க போடுங்க டப்பால. போடுங்க.
போட்டு வாங்க. எடுத்து போடுமா, ஒன்று ஒன்றா ஆகும். அப்படியே பிரிஞ்சிச்சு. எடுத்து போடு, இப்படி கையை வச்சு எடுங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். மறக்காம vlog எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.